சிவில் லிட்டிகேஷனில் முக்கியமான ஒரு பார்ட் வந்து எவிடன்ஸ் ஸ்டேஜ். அதாவது என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து கோர்ட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணப்படுறது, எப்படி டாக்குமெண்ட்ஸை மார்க் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு சிவில் லிட்டிகேஷனில். ஒரு கேஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கான அடிப்படையே இந்த எவிடன்ஸ் ஸ்டேஜ் தான். ஸோ இந்த எவிடன்ஸ் ஸ்டேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எல்லா தேவையான ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சதே. ஆனால் நம்ம கேஸ் வந்து நமக்கு சாதகமாக வரும்னு உறுதியாக சொல்ல முடியும். ஸோ ரெண்டு பார்ட் இருக்குது ஒரு கேஸ் ஜெயிக்கணும்னா. முதல்ல நமக்கு தேவையான ஃபேக்சுவல் மேட்ரிக்ஸை வந்து நல்லபடியாக ப்ரூவ் பண்ணணும் கோர்ட் முன்னாடி. அதே மாதிரி எதிர்த்தரப்பினர் கொடுக்குற டிஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை டிஃபென்சஸை டெமாலிஷ் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கோர்ட் முன்னாடி பண்ண முடிஞ்சதுன்னா அந்த ட்ரையலில் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். சரி, இந்த எவிடன்ஸ் ஸ்டேஜை எப்படி எதிர்கொள்கிறது, மார்க்கிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன, முக்கியமான டாக்குமெண்ட்ஸை மார்க் பண்ணுறது சம்மந்தமாக ஒரு 5-6 சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன டிப்ஸு, சின்ன சின்ன பாயிண்டர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் பை ப்ராக்டிஸ் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2002 சிவில் ப்ரொசீஜர் கோடில் ஒரு அமெண்ட்மெண்ட் ஒன்று வந்தது. இந்த அமெண்ட்மெண்ட் படி ஒரு எவிடன்ஸை வந்து அஃபிடவிட் மூலமாக கோர்ட் முன்னாடி கொடுக்கலான்றது இந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்தது. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் சீஃப் எக்ஸாமினேஷன்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் இருந்தது வந்து கோர்ட்டில் வந்து தளர்க்கப்பட்டு இப்போ வந்து சீஃப் எக்ஸாமினேஷன்றத ப்ரூஃப் அஃபிடவிட் அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிடவிட்டை முன்கூட்டியே அந்த பார்ட்டியே ப்ரிப்பேர் பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரூஃப் அஃபிடவிட் சப்மிட் பண்ணும்போது அந்த ப்ரூஃப் அஃபிடவிட்டோடு சேர்த்து என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் மார்க் பண்ணப்படுறதுன்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ ஒரு கேஸ் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு பிளைண்ட் சப்மிட் ஃபைல் பண்ணுறோம். எதிராளிக்கு நோட்டீஸ் போகிறது, அவங்க வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை ஃபைல் பண்ணுறாங்க. இந்த பிளைண்ட்டை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பேஸ் பண்ணி கோர்ட் இஷ்யூஸ்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ இந்த இஷ்யூஸ்னு ஃப்ரேம் பண்ண அப்புறம் ட்ரையலுன்றதை ஆரம்பிக்கிறது. இந்த ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த பிளைண்டிஃப் நேரடியாக கோர்ட்டுக்கு வந்து இந்த சீஃப் எக்ஸாமினேஷன், அதாவது ப்ரூஃப் அஃபிடவிட்டை கோர்ட்டில் சப்மிட் பண்ணி நான் என்னோட எவிடன்சஸ்லாம் இதெல்லாம் இருக்குது, என்னோட கேஸை ப்ரூவ் பண்ணுறபோதையா இந்த மாதிரி எவிடன்ஸ்லாம் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த எவிடன்ஸ்லாம் கோர்ட்டில் மார்க் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஒரு கேஸில் ஒரு எவிடன்ஸ் மார்க் பண்ணப்படுறது அப்படின்னா அந்த கேஸோட ரெக்கார்டில் அந்த எவிடன்ஸு ஏற்கப்படுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு எவிடன்ஸ் சப்மிட் பண்ணுறதுக்கும் மார்க் பண்ணுறதுக்கும் அட்மிட் ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. மூணும் வேறு வேறு ஒரு டேர்ம்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேர்ம்ஸ். இதுக்கு அப்புறம் வருவோம். ஸோ இந்த ப்ரூஃப் அஃபிடவிட் சப்மிட் பண்ண உடனே ஒரு எவிடன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணும்போது ஒரு சில எவிடன்ஸை கோர்ட்டு ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு சில எவிடன்ஸஸை கோர்ட்டு ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து செகண்டரி எவிடன்ஸ், இதெல்லாம் வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், இதை வந்து ஏற்றுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இந்த நேச்சரில் இருக்கிற பேப்பர்ஸே என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு கோர்ட் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரைமரி எவிடன்ஸ், செகண்டரி எவிடன்ஸ்னு ரெண்டு இருக்குது. முதல் நிலை எவிடன்ஸு, ரெண்டாம் நிலை எவிடன்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. ஸோ இந்த எவிடன்ஸில் வந்து ப்ரைமரி எவிடன்ஸுன்றது பழைய இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 61, 62 கொடுக்கப்பட்டிருக்கு. 62 என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா ப்ரைமரி எவிடன்ஸுன்றது அந்த ஒரிஜினல், சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்ல போனால் அந்த ஒரிஜினல் காம்பனண்ட்டு, இல்லை அதோட சேர்ந்து தயாரிக்கப்பட்ட ஒரு கார்பன் காப்பீஸு, இல்லை அதே ப்ராசஸில் தயாரிக்கப்பட்ட வேற ஒரு காப்பீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு நியூஸ் பேப்பர் வந்து இது ஒரிஜினலை, இதில் இத்தனை 1000 காப்பீஸ் அடிக்கிறோன்னு சொல்லி யாரும் டைப் பண்ண மாட்டாங்க. எல்லா காப்பீஸ் ஆஃப் நியூஸ் பேப்பரும் ஒரிஜினல் தான். ஸோ எல்லா நியூஸ் பேப்பரும் ப்ரைமரி எவிடன்ஸ் தான். பட் ஒரு டாக்குமெண்ட்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கார்பன் பேப்பர் வச்சு பின்னாடி ஒரு பேப்பர் வச்சுட்டு அதே டாக்குமெண்ட்டை திரும்பி டைப் பண்ணுறாங்க இல்லை எழுதுறாங்க அப்படின்னா அந்த கார்பன் காப்பியும் சரி அந்த ஒரிஜினலும் சரி ரெண்டும் ப்ரைமரி எவிடன்ஸாக தான் ட்ரீட் பண்ணப்படுறது. ஆனால் அதே டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு சர்டிஃபைட் காப்பி அப்ளை பண்ணி அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்கிட்டேருந்து அது வந்ததே. ஆனால் இல்லை அந்த டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் காப்பி கொடுக்குறோம் அப்படின்னா அதெல்லாம் செகண்டரி எவிடன்ஸ்னு வருது. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ப்ரைமரி எவிடன்ஸ் கொடுக்கறது தான் கோர்ட் அக்செப்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ரைமரி எவிடன்ஸ் ஏன் கொடுக்குறோம், இந்த ப்ரைமரி எவிடன்ஸ் இருக்கும்போது செகண்டரி எவிடன்ஸ் கொடுக்கறது வந்து தப்புன்னு சொல்ல முடியும். அதை நம்ம கேஸை வீக்கன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான பேர் அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு பேர். கோர்ட் வந்து ஒரு ப்ரைமரி எவிடன்ஸ் இவர் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது எதுக்காக இந்த செகண்டரி எவிடன்ஸை வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணார், ஸோ வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, ஸோ இந்த எவிடன்ஸுக்கான வெயிட்டேஜ் வந்து ப்ரைமரி எவிடன்ஸுக்கான வெயிட்டேஜுக்கு இணையாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி
கோர்ட் வந்து அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ் வேற மாதிரி ஒரு புரிதல் ஒன்று, அதாவது அட்வர்ஸ் எதிரான ஒரு புரிதல் ஒன்று எடுத்துக்கும் கோர்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கூடிய மட்டும் பிரைமரி எவிடன்ஸை சப்மிட் பண்ணும். சரி, செகண்டரி எவிடன்சஸ் இருக்குது, சர்டிஃபைட் காப்பி டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு சில டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பீஸ் இருக்குது. ஜெராக்ஸ் காப்பீஸ் கொடுக்கும்போது ஒரிஜினலை சேர்த்து கொடுத்து, அதாவது ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் தான் சப்மிட் பண்ணுறோன்னா ஒரிஜினல் கையில் கொண்டு வந்து அந்த ஜெராக்ஸை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அது ஒரு வெரிஃபை பண்ணி என்டார்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான வழக்கம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எவிடன்சஸை மார்க் பண்ணுறதுன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு டாக்குமெண்ட் மார்க் பண்ணப்பட்டதுன்றதுனால மட்டும் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸுக்கான ப்ரூஃப் அது கிடையாது. இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட்டே ப்ரூவ் பண்ணப்பட்டது அப்படின்றது கிடையாது. ஒரு டாக்குமெண்ட் வந்து ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை நான் மார்க் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் உண்மையான டாக்குமெண்ட்டாக மாறிடாது. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ ஒரு டாக்குமெண்ட் மார்க் பண்ணப்படுறதுன்றதுனால மட்டும் அந்த டாக்குமெண்ட் வந்து ப்ரூவ்டு டாக்குமெண்ட், ப்ரூவ் பண்ணப்பட்ட நிரூபிக்கப்பட்ட ஒரு ஆவணம்னு சொல்லி ட்ரீட் பண்ண முடியாது. இது முக்கியமான விஷயம். சரி, இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய டெரைவேட்டிவ்ஸ், இதுலேருந்து தெரிஞ்சுக்கக்கூடிய டெரைவேட்டிவ்ஸ் வந்து நிறைய வந்தது, நிறைய ஜூரிஸ்ப்ருடன்ஸ் இருக்குது. இதில் சிம்பிளான ஒரு சில சிவில் லிட்டிகேஷனை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஒன்று, ஒரு டாக்குமெண்ட்டை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணுறது எப்படி, அதாவது ப்ரூவ் பண்ணுறது எப்படி, டிஸ்ப்ரூவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஒரு டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது, சப்மிட் பண்ணுறோம், அது சரியா இல்லையா, அது உண்மையான டாக்குமெண்ட்டாக இல்லை ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். ஒன்று, அந்த ஹேண்ட் ரைட்டிங் ப்ரூவ் பண்ணுறதுன்ற ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கழுத்தை ப்ரூவ் பண்ணுறதுன்றத ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண சீல், அதை ப்ரூவ் பண்ணுறதுன்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்க்ரைப், எழுதினவர், டைப் பண்ணவர், அவரை கூப்பிட்டு விசாரிக்கலாம். அதுக்கப்புறம் அட்டஸ்டிங் விட்னஸஸ், அதுக்கு முன்னாடி அதாவது சாட்சி கழுத்து போட்டவங்களை கூப்பிட்டு விசாரிக்கலாம். கடைசியாக சப் ரெஜிஸ்ட்ராரை கூட விசாரிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து போக முடியும். ஸோ டாக்குமெண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுன்றது வந்து ப்ரூவும் பண்ணலாம், இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக டிஸ்ப்ரூவும் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கான்ட்ரடிக்டரியாக அமைஞ்சதுன்னா இது டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ கோர்ட்டு மூலமாக இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் வந்து எவிடன்ஸாக கூப்பிட்டு அவங்கள விட்னஸ் கொடுக்க சொல்லி, எவிடன்ஸ் கொடுக்க சொல்லி அந்த டெபோசிஷனை பேஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரூவ் பண்ணலாம் அல்லது டிஸ்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாக்குமெண்ட் வந்து ஒரு இல்லிட்ரேட் பர்சன், எழுத படிக்க தெரியாத ஒரு நபர் ஒரு டாக்குமெண்ட் வந்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறாரு, ஒரு கிரே பத்திரம் ஒன்று பண்ணி கொடுக்குறாரு. அவர் வந்து கைநாட்டு தான் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, தம்பி இம்ப்ரெஷன் தான் வைக்கிறாரு. ஸோ இந்த கைநாட்டு வச்சு அந்த டாக்குமெண்ட்டை வந்து அவர் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு, ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாரு. நாளைக்கு அதை ப்ரூவ் பண்ணுன்ற ஒரு நிலை வந்திருக்கு. கோர்ட்டில் வந்து அந்த எவிடன்ஸை நம்ம மார்க் பண்ணும்போது அவரோட கைநாட்டை கொடுத்து இந்த கைநாட்டோட ஒப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக என்ன ப்ரூஃப், எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு ப்ரூஃப் நெசசரினா, இது நீங்கள் கைநாட்டு வச்ச டாக்குமெண்ட் தானான்னு கேட்டு அவர் ஆமான்னு சொல்ல அதோட முடிஞ்சு போச்சு ப்ரூஃப். அவர் வந்து இந்த அவருடைய தம்பி இம்ப்ரெஷனையும் இந்த தம்பி இம்ப்ரெஷனையும் ஒப்பிட்டு கோர்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து தம்பி இம்ப்ரெஷன் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அப்புறம் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ், நிறைய பேர் வந்து இந்த பட்டா சிட்டா அடங்கல் பேப்பர்ஸ் வந்து பேஸ் பண்ணி எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு டைட்டில் இருக்குன்னு நினச்சிட்டு அதை கோர்ட்டில் வந்து ப்ரூவ் பண்ணி ஃபைல் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணுறது உண்டு. ஆனால் பட்டா சிட்டா அடங்கல் போன்ற ரெவென்யூ பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் டைட்டில் கிடையாது. அது வந்து ப்ரூஃப் ஆஃப் பொசஷனாக அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுமே தவிர்த்து அது பர்சே அது மட்டுமே டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் கிடையாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. இப்போ வந்திருக்கிற பாரதிய சாட்சி அதிநியம் பொறுத்த வரைக்கும் நிறைய எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தடாலஜிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய செக்ஷன் 65B இருந்தது. இப்போ இருக்கிற பாரதிய சாட்சி அதிநியம் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ், டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸை பேஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸை ப்ரூவ் பண்ணுறதுன்றது நிறைய ரேம்பட்டாக வந்து போச்சு. சரி, இப்போது ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரூவ் பண்ணுற இந்த ஸ்டேஜை இந்த டாக்குமெண்ட் வந்து எவிடன்ஸாக அட்மிசிபிள் கிடையாதுன்னு சொல்லி எதிர்த்தரப்பினரால் அப்ஜெக்ட் பண்ண முடியும். அது ஒரு சில டாக்குமெண்ட்ஸை வந்து அவங்க டிஸ்ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டு அவங்க அப்ஜெக்ட் பண்ண முடியும். ஒரு சில கேசஸ்லாம் இந்த அப்ஜெக்ஷனை வந்து ஹைகோர்ட் வரைக்கும் ரிவிஷனில் கூட எடுத்துகிட்டு போன கேசஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் ரொம்ப காமன்ன்றதுனால ஒரு கேஸை கிரியேட் பண்ணும்போது, பிளெயிண்ட்டை டிராஃப்ட் பண்ணும்போதே அது சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும்
அந்த ஃபேக்சுவல் மேட்ரிக்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான அனைத்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கரெக்டாக கலெக்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியது அவசியம். கோர்ட்டில் மார்க் பண்ணக்கூடிய எவிடன்ஸாக மார்க் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து அந்த தன்மையில் வச்சுக்க வேண்டியது அவசியம். ஜஸ்ட் ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கிட்டா பத்தாது, அதுக்கு வந்து தேவையான ஒரு சர்டிஃபைட் காப்பி அப்ளை பண்ணி வச்சுக்கிறது நல்லது.